வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. உலக ரேபிட் செஸ் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியாவின் கொனேரு ஹம்பி. அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். இறுதிப் போட்டியில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஹைரின் சுகந்தரை எதிர்கொண்டு விளையாடிய கோனேரு ஹம்பி 11 புள்ளிகளில் 8.5 புள்ளிகளுடன் போட்டியை முடித்தார். இந்த வெற்றியின் மூலம் சீனாவின் ஜூ வென்சூனுக்கு பிறகு அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் பட்டியலில் கோனேரு ஹம்பி 2வது இடத்தில் உள்ளார். முன்னதாக 2019ஆம் ஆண்டு ஜார்ஜியாவில் நடைபெற்ற தொடரிலும் ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் லிரனை தோற்கடித்து சாம்பியனாக வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து தற்போது ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் கொனேரு ஹம்பி சாதனை படைத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு மாஸ்கோவில் நடைபெற்ற ரேபிட் செஸ் உலக தொடரில் கொனேரு ஹம்பி வெண்கல பதக்கம் வென்றிருந்தார். மேலும் கடந்த ஆண்டு உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார். கொனேரு ஹம்பி ஆந்திராவின் விஜயவாடாவைச் சேர்ந்தவர். ஓர் இந்திய சதுரங்க வீராங்கனை ஆவார். மேலும் இவ்விளையாட்டின் விரைவான ஆட்ட வாகையாளர் என்ற பிரிவில் உலக சாம்பியன் ஆவார். 2002ஆம் ஆண்டு 15 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை அடைந்து உலக சதுரங்க வரலாற்றில் மிக இளம் வீராங்கனை என்ற வரலாற்றை உருவாக்கியவர். 2006 தோஹாவில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சார்பாக தனிப்பட்ட போட்டியில் தங்கத்தை வென்ற இவர் கலப்பு அணியிலும் இணைந்து விளையாடிய போது அவரின் அணி தங்கம் வென்றது. பெண்கள் கிராண்ட் மாஸ்டர் விருது அதிவேகமாக காய்களை நகர்த்தி விளையாடக்கூடிய உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி ருஷ்யா நாட்டின் தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றது. இதில் பெண்கள் பிரிவு போட்டி 12 ரவுண்டு கொண்டதாகும். 122 வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி கடைசி ரவுண்டில் சீனாவின் டான் கோங்கியை வீழ்த்தி டிசம்பர் 2019இல் பெண்கள் பிரிவின் கிராண்ட் மாஸ்டர் விருதை வென்றவர். இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக மகளிருக்கான ரேபிட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பிக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். இறுதிப் போட்டியில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஹைரின் சுகந்தரை எதிர்கொண்டு விளையாடிய கோனேரு ஹம்பி 8.5 புள்ளிகளுடன் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இவர் பட்டம் வெல்வது இது 2வது முறையாகும். பீடே மகளிர் உலக ரேபிட் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற கோனேரு ஹம்பிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் கூறிய பதிவு: 2வது முறையாக உலக ரேபிட் செஸ் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார் கோனேரு ஹம்பி. இதன் மூலம் இப்படி ஒரு நம்ப முடியாத மகத்தான சாதனையை நிகழ்த்திய ஒரே இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் கோனேரு ஹம்பி. உங்களின் புத்திசாலித்தனம் பலரையும் ஊக்குவிக்கட்டும் என பதிவிட்டுள்ளார். வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. உலக ரேபிட் செஸ் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியாவின் கொனேரு ஹம்பி. அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். இறுதிப் போட்டியில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஹைரின் சுகந்தரை எதிர்கொண்டு விளையாடிய கோனேரு ஹம்பி 11 புள்ளிகளில் 8.5 புள்ளிகளுடன் போட்டியை முடித்தார். இந்த வெற்றியின் மூலம் சீனாவின் ஜூ வென்சூனுக்கு பிறகு அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் பட்டியலில் கோனேரு ஹம்பி 2வது இடத்தில் உள்ளார்.
முன்னதாக 2019ஆம் ஆண்டு ஜார்ஜியாவில் நடைபெற்ற தொடரிலும் ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் லிரனை தோற்கடித்து சாம்பியனாக வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து தற்போது ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் கொனேரு ஹம்பி சாதனை படைத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு மாஸ்கோவில் நடைபெற்ற ரேபிட் செஸ் உலக தொடரில் கொனேரு ஹம்பி வெண்கல பதக்கம் வென்றிருந்தார். மேலும் கடந்த ஆண்டு உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார். கொனேரு ஹம்பி ஆந்திராவின் விஜயவாடாவை சேர்ந்தவர். ஓர் இந்திய சதுரங்க வீராங்கனை ஆவார். மேலும் இவ்விளையாட்டின் விரைவான ஆட்ட வாகையாளர் என்ற பிரிவில் உலக சாம்பியன் ஆவார். 2002ஆம் ஆண்டு 15 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை அடைந்து உலக சதுரங்க வரலாற்றில் மிக இளம் வீராங்கனை என்ற வரலாற்றை உருவாக்கியவர். 2006 தோஹாவில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சார்பாக தனிப்பட்ட போட்டியில் தங்கத்தை வென்ற இவர் கலப்பு அணியிலும் இணைந்து விளையாடிய போது அவரின் அணி தங்கம் வென்றது. பெண்கள் கிராண்ட் மாஸ்டர் விருது அதிவேகமாக காய்களை நகர்த்தி விளையாடக்கூடிய உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி ருஷ்யா நாட்டின் தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றது. இதில் பெண்கள் பிரிவு போட்டி 12 ரவுண்டு கொண்டதாகும். 122 வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி கடைசி ரவுண்டில் சீனாவின் டான் கோங்கியை வீழ்த்தி டிசம்பர் 2019இல் பெண்கள் பிரிவின் கிராண்ட் மாஸ்டர் விருதை வென்றவர். இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக மகளிருக்கான ரேபிட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பிக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தி உள்ளார். இறுதிப் போட்டியில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஹைரின் சுகந்தரை எதிர்கொண்டு விளையாடிய கோனேரு ஹம்பி 8.5 புள்ளிகளுடன் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இவர் பட்டம் வெல்வது இது 2வது முறையாகும். பீடே மகளிர் உலக ரேபிட் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற கோனேரு ஹம்பிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் கூறிய பதிவு: 2வது முறையாக உலக ரேபிட் செஸ் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார் கோனேரு ஹம்பி. இதன் மூலம் இப்படி ஒரு நம்ப முடியாத மகத்தான சாதனையை நிகழ்த்திய ஒரே இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் கோனேரு ஹம்பி. உங்களின் புத்திசாலித்தனம் பலரையும் ஊக்குவிக்கட்டும் என பதிவிட்டுள்ளார்.